ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புக் ரெக்கமெண்டேஷன் தான். நான் ரீசெண்டாக படித்து முடித்த சில ஃபேவரட் புக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்ன புக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்தாள். தி. ஜானகிராமன் அவங்க எழுதியிருக்காங்க. ரொம்பவே கான்ட்ரவர்சியான புக். ஸோ இது வந்துட்டு இந்த புக் கட்டாயமாக படித்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வாங்கின புக்கு தான். இது ஒரு கிளாசிக் நாவல். நெக்ஸ்ட் புக் பார்த்திங்க அப்படின்னா வைரமுத்து அவர்கள் எழுதிய கருவாச்சி காவியம் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான புக்குன்னு சொல்லலாம். கருவாச்சியோட கதாபாத்திரம் ரொம்பவே போல்டாக இருக்கும். வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தை வந்துட்டு கன்வே பண்ணுற அந்த வர்ணனை ரொம்பவே அழகாக இருக்கும். கருவாச்சி காவியம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் படித்த புக்ஸில். கருவாச்சி காவியம் படிச்சிட்டாலே வைரமுத்து சாரோட கண்டிப்பாக அவருடைய புக் வந்துட்டு கள்ளிக்காட்டு இதிகாசமும் படிச்சிடணும்னு நான் கேள்விப்பட்டேன். கள்ளிக்காட்டு இதிகாசம் நான் இன்னும் படிக்கல. கள்ளிக்காட்டு இதிகாசமும் என்னுடைய விஷ் லிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த புக்கும் படிச்சிருவேன். நீங்கள் யாராவது கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாச்சி காவியம் ரெண்டுமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி கள்ளிக்காட்டு இதிகாசம் இனிமேல் தான் படிக்க போகிறீங்கனாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். ஜெயகாந்தன் சார் அவருடைய புக் நான் ஏற்கனவே ஒரு மனிதன் ஒரு வீடு உலகம் அது நான் புக் ஹால் வீடியோவில் காமிச்சிருந்தேன். அந்த புக் வந்துட்டு நான் இந்த புக் படித்த பிறகு தான் வாங்கினேன். ஜெயகாந்தன் சாரோட நான் படித்த புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், அதாவது அக்னி பிரவேசமோட கண்டினியூவேஷன் பார்ட் புக் அது. ஜெயகாந்தன் அவர்களுடைய 3 to 4 புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ அவருடைய எழுத்து நடை எனக்கு ஈஸியாக எனக்கு வந்துட்டு பரிச்சயமானதாக இருக்குது. ஸோ இந்த புக் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாலும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் புக் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இடக்கை. நான் எஸ்ரா அவங்களுடைய முதல் புக் நான் வாசித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இடக்கை தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவங்க எழுதி கொண்டு போன எழுத்து நடை, அவருடைய ஸ்டோரி நரேஷன் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எஸ்ரா அவர்களுடைய இடக்கை என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் புக்குன்னே நான் சொல்லுவேன். அவுரங்கசீப் காலகட்டத்தில் நடந்த ஒரு கதைன்னு சொல்லலாம். அவுரங்கசீப்போட கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய கதையும் இதில் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்துட்டு எனக்கு வாசிக்க பிடிச்சிருந்தது இவருடைய எழுத்து நடையில். அதனால் இடக்கை படித்த பிறகு இவருடைய புக்கெல்லாம் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி நான் படிக்க ஆரம்பித்தேன். இவருடைய புகழ்பெற்ற புத்தகமான சஞ்சாரம் படிக்கணும்னு எனக்கு ஆசை. பட் நான் இன்னும் அந்த புக் வாங்கலை. கண்டிப்பாக வாங்கி படிப்பேன். அதே மாதிரி நூலக மனிதர்களும் படிக்கணும்னு எனக்கு ஆசை. நீங்கள் சஞ்சாரம் நூலக மனிதர்கள்லாம் படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் புக் எகைன் தி. ஜானகிராமன், அதாவது தீஜா அவர்களுடைய செம்பருத்தி. இந்த புக்கோட பேஜஸ் கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நம்மளுடைய குடும்ப மனிதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இவர் யதார்த்தமாக காமிச்சிருப்பார். தீஜா அவர்கள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் ரைட்டர்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். ஏன் இப்போவும் கூட. அம்மா வந்தாள் புக்கு படிச்சுட்டு நான் தீஜாவுடைய இன்னொரு புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கின புக்கு தான் இது. நம்மளை அந்த கதைக்கே நேராக கூட்டிகிட்டு போய்டும். தீஜா அவர்களுடைய புக்கு நீங்கள் வாசிப்பீங்கன்னா கட்டாயமாக செம்பருத்தியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அவளது வீடு. எஸ்ரா அவர்களுடைய இடக்கை படித்ததுனால நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ அவருடைய புக்ஸ் நான் வேறு ஏதாவது படிக்கணுன்ட்டு வாங்கினது தான் அவளது வீடு. பட் நான் வந்துட்டு ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் சிறுகதைகள் ஸ்டார்ட் பண்ணால் பாதியிலே எனக்கு நின்றும். அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் சிறுகதைகள் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். படித்ததே இல்லை. என்னுடைய ஃபர்ஸ்ட்டு சிறுகதை புக் அப்படின்னா அவளது வீடு தான். அவளது வீடு வந்துட்டு நான் படித்த ஒவ்வொரு சிறுகதையுமே ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே நமக்கு அந்த ஒரு ஸ்டோரி முடித்தோன்னா அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. இந்த புக் என்ன தான் சிறுகதைகளாக இருந்தாலும் நான் இந்த புக்கை ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டேன். எனக்கே ஒரு ஆச்சரியம். அந்த அளவுக்கு புக் வந்துட்டு நம்மளை ஈடுபாடாக கொண்டுட்டு போகும். உங்களுக்கு சிறுகதைகள் படிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ரா அவர்களுடைய இந்த அவளது வீடு புக்கை கண்டிப்பாக படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸுக்கு போ. இந்த புக்கும் ஜெயகாந்தன் அவர்களுடைய புக்கு தான். நான் வந்துட்டு ஜெயகாந்தன் அவர்களுடைய மித்த புக்கெலாம் படிச்சுட்டு இந்த புக்கும் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ படிக்கலான்ட்டு இதுவும் நான் வாங்கி படித்தேன்.
நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, புக் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ரீட் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி, கட்டாயமாக தீஜா அவர்களுடையதோ, ஜெயகாந்தன் அவர்களுடையதோ படித்து பாருங்கள். நான் சொன்ன புக்ஸில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா படிச்சுட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி புக் ஹால் வீடியோ, புக் ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மந்த் நான் வாசித்த தமிழ் புத்தகங்களுடைய வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பாய்.